வணக்கம் நண்பர்களே, அன்பு தமிழ் நண்பர்களுக்கு தமிழர்களுக்கு இனியதோ வணக்கம். அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், துளசி இன்றைக்கி நம்ம துளசி கஷாயம் தான் போட போகிறோம். அதாவது வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் அதெல்லாம் சளி பிடிச்சிருக்கு. ஆகையினால் துளசி கஷாயம் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா துளசி கஷாயம் போடுறதுக்காக இந்த குச்சியெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சுக்கிறேன். ஆமாம், இதை வந்து முறையானபடி இதை நம்ம இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்து மண் சட்டியில் போட்டு அதை எரித்து வச்சு நைட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு குறையாமல் எரித்து 1 மணி நேரத்துக்கு எரிச்சோம்னா ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அரை லிட்டராக வந்துடும். அதை நல்லா மறுதிருப்பு காலைல சூடு பண்ணிவிட்டு அது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு காலைல காப்பி குடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு பனங்கற்கண்டு போட்டு ஆற்றி குடித்தா ரொம்பவும் சிறப்பு. எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் போயிடும். அவ்வளோ ஒரு சளி எப்படி போகுன்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது இந்த துளசியில். ஆமாம், அதனால் மழைக்கு மழை நேரத்தில் உகந்த ஒரு அருமருந்து ஆகையினால் துளசி கஷாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஆமாம், அதாவது இன்னொரு விஷயம்னா அந்த அலர்ஜி பிரச்சனை இருக்குது ரொம்ப பேருக்கு. அந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் என்னன்னாக்கா காலைல வீடு சுத்தம் பண்ணாலும் தூசி பறஞ்சுன்னா தும்மல் வந்துகிட்டே இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், நிப்பாட்டவே முடியாது. இந்த மாதிரி கூடிய பிரச்சனைகளெல்லாம் இதை மாதத்துக்கு 3 தடவை மாதத்தில் 3 தடவை இதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த அலர்ஜி பிரச்சனையை முற்றிலும் கட்டுப்படுத்துது. சிறந்த அருமருந்துங்க. செஞ்சு பாருங்கள், வீட்டில் சிறப்பாக இருக்கும். ஆமாம், இது இப்போ ஒடிச்சு குச்செல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஆமாம், நாளைக்கு காலையில் மார்னிங் எப்படி இந்த கஷாயம் அந்தளவுக்கு எரிச்சிட்டு எப்படி யாரை குடிக்க போகிறோமோ அந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் மறந்துடாமல் நண்பர்களே, உங்கள் பொண்ணான கையில் அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.